பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைக்கும் உங்களை சந்திக்கிறதில் மிகுந்த மனமகிழ்ச்சி. இன்றைக்கு நாம் தியானிக்க எடுத்துக்கொண்டிருக்கும் வசனம் சங்கீத புத்தகத்திலிருந்து 27ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அதனுடைய முற்பகுதியை நான் வாசிக்கிறேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். நான் கர்த்தரிடத்தில் ஒன்றை தான் கேட்கப் போகிறேன், அதையே நான் நாடுவேன் என்று அவன் சொன்னான். ஆம், கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நாம் ஆண்டவரிடத்தில் ஒன்று கேட்டால் கூட அது ஒழுங்கான காரியமாக நாம் கேட்கணும், சரியான காரியமாக கேட்கணும். அது நமக்கு பிரயோஜனமுள்ள காரியமாக இருக்க வேண்டும். அது நம்முடைய கண்ணீரை துடைக்கக்கூடிய காரியமாக இருக்க வேண்டும். நம்முடைய மற்ற எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கக்கூடிய காரியமாக இருக்க வேண்டும். அது தேவனுடைய சித்தத்திற்கு ஏற்ற ஒரு காரியமாக இருக்க வேண்டும். நாம் தேவனிடத்தில் ஒன்றை கேட்டால் கூட அது சரியானதாக இருக்க வேண்டும். ஆண்டவரே அதை குறித்து சந்தோஷப்பட வேண்டும். அந்த அளவிற்கு நம்முடைய விண்ணப்பம் இருக்க வேண்டும். ஒரு முறை சாலமோன் ராஜாவுக்கு கர்த்தர் கனவுல தரிசனமானார். தரிசனமாகி 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். உனக்கு என்ன வேணும், நீ விரும்புகிறதை என்கிட்ட கேளுன்னு சொல்லி ஒரு பெரிய ஆஃபரை சாலமோன் ராஜாக்கு கொடுத்தார். சாலமோன் நினைத்திருந்தால் எதை வேண்டுமானாலும் கேட்டிருக்கலாம். ஆனால் சாலமோன் ராஜா என்ன கேட்டார் தெரியுங்களா? எண்ணிக்கையில் அடங்காத ஏராளமான உம்முடைய ஜனத்தை நியாயம் தீர்க்கிறதுக்கான ஞானமுள்ள இருதயத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்டார். லட்சக்கணக்கான ஜனங்க இருக்கிறாங்க, ஆயிரக்கணக்கான வழக்குகள் இருக்கிறது. நான் அவர்களுக்கு நீதி வழங்க வேண்டும், நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது, பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும், அவர்களுக்கு நான் எந்த தவறும் செய்யாமல் நீதியாக நியாயம் வழங்குவதற்கு எனக்கு ஒரு ஞானமுள்ள இருதயத்தை கொடுங்கப்பான்னு சொல்லி அவன் அந்த காரியத்தை கேட்டுக்கொண்டான். காட் வாஸ் இம்ப்ரெஸ்ட். ஆண்டவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சாலமோன் கேட்ட இந்த ஒரு காரியம் அவர் ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு. 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாக இருந்தது. அப்புறம் தொடர்ந்து 11:12 வாசிக்கிறோம், ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடினால் உன் வார்த்தைகளின்படி செய்தேன். ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்தார்னாக்கா, சாலமோன் கேட்டபடி அவனுக்கு நிறைவான ஞானத்தை கொடுத்தார். அது மாத்திரம் கிடையாது, சாலமோன் ஒரே ஒரு காரியத்தை தான் கர்த்தரிடத்துல கேட்டான். ஆனால் சரியான காரியத்தை கேட்டபடினால கர்த்தர் சந்தோஷப்பட்டு அவன் கேட்காத மற்ற காரியத்தையும் அவனுக்கு கொடுத்தாரு. அவன் ஐஸ்வர்யத்தை கேட்கல, தனக்கு நீண்ட ஆயுசு வேணும்னு கேட்கல, தன்னுடைய பகைவர்களுடைய உயிர் எனக்கு வேணும்னு சொல்லி கேட்கல. ஆனால் தேவன் அவன் கேட்காத ஐஸ்வர்யத்தை, நீண்ட ஆயுசை எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்தாருன்னு சொல்லி அடுத்தடுத்து வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இதே போல் ஒரு அற்புதமான சம்பவம் புதிய ஏற்பாட்டிலையும் இருக்குது. நாம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதை ஒன்று கேளுங்க. ஒரு நபர் 30 வயசுக்கு மேற்பட்டவர், அவருக்கு சரியான வேலை இல்லை, சரியாக படிக்கலை, அதனால் அவருக்கு சரியான வேலை இல்லை, சரியான சம்பளம் இல்லை, குடும்பம் பயங்கரமான நெருக்கடி. சரியாக படிக்கலைனாக்கா படிக்கிறதுக்கான வசதி இல்லை அந்த குடும்பத்தில். அவர் சின்ன வயசுலேயே ஸ்கூலுக்கு போகாமல் வீடை காப்பாற்றுறதுக்காக வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு நபர். பெருசான உடனே போகிற இடங்கள்லாம் என்ன படிச்சிருக்கீங்க கேட்டு கேட்டு அவருக்கு சரியான வேலை இல்லை, சின்ன வேலை, கம்மி சம்பளம், குடும்பம் பயங்கரமான கஷ்டம், சாப்பாட்டுக்கே கஷ்டம். இவருக்கு வயசாகிட்டு போகுது, கல்யாணம் நடக்கலை, மனம் உடஞ்சி போயிட்டார் மனுஷன். எல்லாம் படிக்காததுனால தானே இந்த பிரச்சனை, எனக்கு அந்த வசதி இல்லையேன்னு சொல்லி ஒரு நாள் இரவு இயேசு ஆண்டவருடைய கனவுல வந்துட்டார். வந்து உனக்கு என்ன வேணும் கேளுன்னு சொல்லி சொன்னார். இந்த மனுஷன் உடனடியாக என்ன கேட்டார் தெரியுங்களா? நான் ஸ்கூலுக்கு போய் படிக்கணும் ஆண்டவரே அப்படின்னு. உடனே ஆண்டவர் அப்படியா அப்படின்னு சொல்லி மறைஞ்சிட்டார். 2வது நாள்
ஏசாண்டவர் மீண்டுமா அந்த மனுஷனுடைய கனவுல தோன்றி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். அந்த மனுஷன் முதல் நாள் உடைய கனவை அப்படியே கண்டினியூ பண்ணான். நான் ஸ்கூலு போய் படித்து முடித்த உடனே அடுத்ததாக காலேஜ் போய் சேர்ந்து படிக்கணும். அப்படியா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மறுபடியும் மறைஞ்சிட்டார். 3வது நாள் கனவுல வந்தார் ஆண்டவர். அவர்கிட்ட சொன்னார், இது உன்னுடைய கடைசி சான்ஸு, உனக்கு சரியாக என்ன வேணும்னு கேளு. உனக்கு 30 வயசுக்கு மேலே ஆகுது, இப்போ போய் நீ ஸ்கூலுக்கு போகணும் காலேஜுக்கு போகணுன்னு கேட்டுட்டு இருக்கிற, உனக்கு என்ன தான் வேணும் சரியாக கேளு. எதுக்காக நீ இப்போ ஸ்கூல் படிக்கணும்னு விரும்புகிற, காலேஜ் போகணுன்னு விரும்புகிற? அவன் சொன்னான், உங்களுக்கு நல்லா தெரியும் எனக்கு படிக்கிறதுக்கு வசதி இல்லை, இப்போ போகிற இடங்கள்லாம் சரியாக படிக்காததுனால குறைந்த சம்பளத்தில் எனக்கு வேலை, குடும்பம் நடத்த முடியல, கஷ்டத்தில் இருக்கிறேன். ஆகவே நல்லா படித்து நல்ல வேலையில் நான் சேரணும், அதுக்காக தான் இதெல்லாம் கேட்குறேன்னு. ஆண்டவர் சொன்னார், அதுக்கு நீ ஸ்ட்ரெயிட்டாக நல்ல வருமானம் உள்ள ஒரு வேலையை எனக்கு கொடுங்க ஆண்டவரேன்னு என்கிட்ட கேட்டிருக்கலாமே, நான் உனக்கு கொடுத்துருப்பேன். அதை விட்டுட்டு ஸ்கூலுக்கு போகிறேன் காலேஜுக்கு போகிறேன்னு 30 வயசுக்கு மேலே நீ ஸ்கூலுக்கு போய் காலேஜுக்கு போய் நல்ல வேலையில் சேர்ந்து சம்பாதிச்சு கல்யாணம் பண்ணுறதுக்குள்ளே உனக்கு வயசாகிடும்பா. நீ ஸ்ட்ரெயிட்டாக உனக்கு என்ன வேணுமோ அதை ஒழுங்காக கேட்டிருக்கலாமே. நீ நல்லா படிச்சிருந்தா கூட அப்படிப்பட்ட ஒரு வேலை உனக்கு கிடைக்காது, அது மாதிரி ஒரு வேலையை உனக்கு நான் கொடுக்குறேன் நல்ல சம்பாத்தியத்தோடு அப்படின்னு சொல்லி அவனை ஆசீர்வதிச்சுட்டு போயிட்டார். மாரல் ஆஃப் தி ஸ்டோரி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்ன சொல்ல வந்தேன்னு சொல்லி. ஒன்றை கேட்டாலும் அது சரியானதாக நமக்கு பிரயோஜனம் உள்ளதாக மற்ற எல்லா காரியங்களையும் பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டிலிருந்து ஒரு சம்பவம் சொல்கிறேன்னு சொன்னேன்ல, ஆமாம், மார்க் 10ஆம் அதிகாரத்தில் இயேசு ஆண்டவர் ஒரு முறை எரிகோவுக்கு வந்திருக்கும் போது அந்த எரிகோவில் போகும் வழியில் ஒரு பிச்சைக்காரன், அவன் பேர் பர்த்திமே என்ற பிச்சைக்கார குருடன் அந்த ரோட்டோரமாக உக்காந்துட்டு இருக்கிறான். அவன் இயேசு ஆண்டவர் அந்த சைடு போறாருன்னு கேள்விப்பட்டு உரத்த சத்தத்தோடு தாவீதின் குமாரனை எனக்கு மனம் இறங்கும் சொல்லி அவன் கூப்பிட ஆரம்பித்தான். இயேசு ஆண்டவரோடு கூட நிறைய ஜனம் போயிட்டு இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் இவனை அதட்டுறாங்க, ஏன் இப்படி சத்தம் போடுற அப்படின்னு சொல்லி. ஆனால் இயேசு ஆண்டவர் நின்றுட்டு இந்த குருடனை தன்னிடத்தில் கூப்பிட்டார். பின்பு என்ன நடந்ததுங்கிறத நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், சுவாரஸ்யமாக இருக்க போது பாருங்க இந்த காரியம். மார்க் 10:51 சொல்லுது, இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். 52ஆம் வசனம் சொல்லுது, இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். நல்லா கவனிங்க, இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய். இயேசாண்டவருக்கு தெரியாதா அவனுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு? அவன் ஒரு குருடன், அவனுக்கு பார்வை வேணும்னு கண்ணுக்காக தான் கதறி அழுகுறான்னு. ஆனால் அவர் முந்திட்டு போயிட்டு, உனக்கு பார்வை தானே வேணும், பார்வை அப்படின்னு சொல்லி அவனுக்கு அற்புதத்தை செய்யல. இல்லை அவங்ககிட்ட கேள்வி கேட்கும் போது உனக்கு பார்வை தானே வேணும் அப்படின்னு கேட்கல. மாறாக என்ன சொன்னார்னாக்கா, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய். தீர்மானிக்கக்கூடிய முடிவெடுக்கக்கூடிய காரியத்தை அவங்கிட்ட ஒப்படைச்சிட்டாரு. அவருக்கு தெரியும் என்ன வேணும்னு சொல்லி. இருந்தாலும் இவன் சரியான காரியத்தை கேட்கிறானா, தனக்கு பிரயோஜனமான காரியத்தை அவன் கேட்டுக்கொள்கிறானான்னு சொல்லிட்டு முடிவெடுக்கக்கூடிய விஷயத்தை அவங்கிட்டே கொடுத்துட்டாரு. ஏறத்தாழ சாலமோனுக்கு கொடுத்த ஒரு ஆஃபர். சாலமோனிடத்துல ஆண்டவர் தோன்றி என்ன கேட்டாரு, என்ன சொன்னாரு? நீ விரும்புகிறத கேளு, உனக்கு என்ன வேணும் கேளு, எது வேணாலும் கேளு. அது போல ஒரு ஆஃபர் இந்த பர்த்திமை குருடங்கிட்ட, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ எது வேண்டுமானாலும் கேளு, உனக்கு என்ன விருப்பம் எது வேண்டுமானாலும் கேட்கலாம். நான் எதுவும் செய்ய போறதில்லை, நீ எது வேண்டுமானாலும் கேட்கலாம். இட்ஸ் பிளாங்க் செக். பிளாங்க் செக்னா என்ன தெரியுங்களா? வெற்று காசோலை. இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரர் ஒருவேளை உங்ககிட்ட வந்து ஒரு பிளாங்க் செக் உங்ககிட்ட கொடுத்து, உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ அதை நிரப்பி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வெற்று காசோலையை உங்கள் கையில் கொடுத்தாருனாக்கா அது எப்படிப்பட்ட ஒரு ஆஃபரு? அது மாதிரி இந்த பர்த்திமை குருடனுக்கு இயேசு கிறிஸ்து ஒரு பிளாங்க் செக்கை அன்னைக்கு கொடுத்தாரு. அவர் எதுவும் ஃபில் பண்ணல, நீ ஃபில் பண்ணு, நான் உனக்கு என்ன செய்யணும், நீ விரும்புகிறத கேளுன்னு சொல்லி பிளாங்க் செக்கை அவன் கையில் கொடுத்துட்டாரு. அவன் நினைச்சிருந்தா எது வேண்டுமானாலும் கேட்டிருக்கலாம். அவன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு ஒரு பெரிய ஃபிளாட் ஸ்கிரீன் டிவி வேணும்னு கேட்கல. ஒருவேளை அவன் கேட்டிருந்தா ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, அதை உன்னால பார்க்க முடியாது,
ஆண்டவர் எனக்கு நல்ல கார் வேணும் ஆண்டவரே அப்படின்னு அவன் கேட்கல. கேட்டிருந்தா அது உன்னால ஓட்ட முடியாதுன்னு சொல்லியிருப்பாரு. ஆண்டவரே நான் ரொம்ப அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும், அவள் அழகா இருந்தா என்ன இல்லைன்னா என்ன, எப்படியோ உன்னால பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனா பர்த்திமை குருடன் இதெல்லாம் கேட்கல. அவன் ரொம்ப புத்திசாலி. அவன் ஒரே ஒரு காரியத்தை தான் கேட்டான், ஒரே ஒரு காரியத்தை தான் அந்த பிளாங்க் செக்ல ஃபில் பண்ணான். ஆண்டவரே எனக்கு பார்வை வேணும், எனக்கு பார்வை வேணும், அதை மாத்திரம் எனக்கு கொடுங்க, அந்த ஒண்ணு போதும். கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன், அதையே நாடுவேன். நான் எதுக்கு இந்த தெருவுல உட்கார்ந்துட்டு பிச்சை எடுத்துட்டு இருக்கிறேன்? போறவன் வரவங்க கிட்ட எல்லாம் 5க்கும் 10க்கும் பிச்சை எடுத்துக்கிட்டு அவன் போடுற காசு இல்லை, என்னுடைய பசி ஆற்றிக்கொண்டு ஒரு சில நேரங்கள்ல பசியா இருக்கிற, சாப்பிட உணவு இல்லை, காசு போடல, பிச்சை எடுத்துக்கொண்டும் அழுக்கு துணியை போட்டுக்கிட்டோம், நாத்தம் எடுத்த துணியை, வீடு வாசல் இல்லாம, உறவுகள் நண்பர்கள் இல்லாம, அனாதையை போல இந்த ரோட்டோரத்துல நான் உட்கார்ந்து பிச்சை எடுப்பதற்கு காரணம் என்ன? எனக்கு கண் பார்வை இல்லை, அதுதான் எனக்கு முக்கியமான விஷயம். அதை செய்யுங்க ஆண்டவர், அந்த ஒண்ணு போதும். அந்த ஒண்ணு நீங்க செஞ்சிட்டீங்கன்னாக்கா நானே ஒரு நல்ல வேலையை தேடி, நானே நல்லா கை நிறைய சம்பாதித்து, நல்லா சாப்பிட்டு, நல்லா உடுத்தி, வீடு வாசலை ஏற்படுத்திக்கிட்டு, எனக்கு பிடிச்சமான ஒரு நல்ல பொண்ணா பார்த்து நானே கல்யாணம் பண்ணிக்குவேன். எனக்கு ஒரு காரியத்தை மாத்திரம் செய்யுங்க, எனக்கு பார்வையை கொடுங்கன்னு சொல்லி ஞானமா புத்திசாலியா ஒரே ஒரு காரியத்தை அழகா கேட்டார். ஆண்டவர் ரொம்ப சந்தோஷமாயிட்டார். எப்படி சாலமோனத்துல சந்தோஷமானார், அது போல உடனடியா அவனுக்கு பார்வையை கொடுத்தார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய உங்களுக்கும் ஆவியானவர் உணர்த்துகிறதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களுக்கு பிளாங்க் செக்கை கொடுக்கிறார். கதறி அழுது கொண்டிருக்கக்கூடிய என் சகோதரியே, என் சகோதரனே, கர்த்தர் உனக்கு பிளாங்க் செக் கொடுக்கிறாரு. இன்னைக்கு நீ உனக்கு என்ன வேணுமோ அதை ஃபில் பண்ணிக்க. ஆனா அது உனக்கு பிரோஜனமா இருக்குதான்னு பார்த்துக்க. அது உன்னுடைய மற்ற எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கக்கூடியதாக இருக்குதான்னு பார்த்துக்க. உன் கண்ணீரை துடைக்கக்கூடியதாக இருக்குதான்னு பார்த்துக்க. அது ஆண்டவருடைய சித்தத்திற்கு ஏற்றபடியா இருக்குதான்னு பார்த்துக்க. நீ கேட்கிற காரியத்தை பார்த்து கர்த்தரை சந்தோஷப்படணும், உன் வாழ்க்கையில சந்தோஷம் வரணும். அதை இப்போ நிரப்பு. இப்போ நான் உனக்காக ஜெபிக்க போறேன், நீ நிரப்பிட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடு. ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய போறாரு. ஆமென். கண்களை மூடுவோம், ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். தேங்க்யூ லார்ட். அப்பா, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அருமையான பிள்ளைகள் அப்பா, ஒரு விசை கூட கண்ணோக்கி பாருங்க சாமி. ஆண்டவரே, இந்த உலகத்தில் எத்தனையோ தேவைகள் எங்களுக்கு இருக்கலாம், ஆனாலும் ஒரு சில காரியங்கள் அதிகமாக எங்களை நெருக்கி எங்களுடைய சந்தோஷத்தை பறித்து கொண்டு இருக்கிறதப்பா. நாங்கள் மிகுந்த வேதனை அடைகிறோம் அந்த காரியத்தினால. அது ஒன்று மாத்திரம் எங்களுக்கு கிடைத்து விட்டால், அந்த ஒரு காரியம் மாத்திரம் நடந்து விட்டால் ஆண்டவரே நாங்கள் மிகுந்த சந்தோஷம் அடைவோம் என்று எந்த காரியத்தை உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர் அப்பா இன்றைக்கு கேட்கிறார்களோ அந்த காரியத்தை இப்போதே கொடுங்க சாமி. அது வியாதியிலிருந்து ஒரு அற்புத சுகமாக இருக்கலாம், பிரியமானவர்களுடைய ஜீவனாக இருக்கலாம், ஆண்டவர் வாழ்க்கை துணையாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி ஆண்டவரே, இப்போது ஒரு அற்புதம் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் நடைபெறும்படியா ஜெபிக்கிறேன். உடைய பிள்ளைகளுடைய கண்ணீர் துடைக்கப்படட்டும் ஆண்டவரே. இப்போதே அற்புதம் நடக்கட்டும். நீர் கொடுக்கிறபடினால பிள்ளைகள் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் காணட்டும்பா. உடைய வாழ்க்கையை முற்றிலும் மாற்றி போடுங்க, முற்றிலும் மாற்றி போடுங்க சாமி. நீர் இப்போதே தொடுகிறபடினாலே, அபிஷேகத்தினால நிரப்புகிறபடினாலே, இப்போதே அது பரத்திலிருந்து வருகிறபடினாலே உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபித்து ஜெயத்தை எடுத்துக் கொள்கிறோம். பிள்ளைகள் மீது ஆசீர்வாதத்தை வைக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். பிரியமானவர்களே, எங்களுடைய யூடியூப் இருக்குது, ஃப்ரெட்ரிக் சில்வஸ்டர் சொல்லி என் பேர்லேயே அங்கே நிறைய மெசேஜஸ் அப்லோட் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் போய் பாருங்கள், அது மிகுந்த ஆறுதலை உங்களுக்கு கொடுக்கும். ஆண்டவருடைய அன்பினால் நிரப்பப்படுவீங்க. எங்களுடைய மாதாந்திர கூட்டங்கள் சென்னையில் நடக்குது. ஒருவேளை நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னாக்கா பச்சையப்பன் கல்லூரி எதிரில் இருக்கக்கூடிய சென்ட் ஜார்ஜ் ஸ்கூலில் ஒவ்வொரு மாதமும் 3வது 4வது ஞாயிற்றுக்கிழமைகளில் மதியம் 1 மணி முதல் மாதாந்திர கூட்டங்கள் நடைபெறுகிறது. ஒருவேளை நீங்கள் கிட்ட இருந்தீங்கன்னா தயவு செய்து வந்து கலந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்து ஆறுதலின் தேவன் ஊழியங்கள் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக இயேசுவினுடைய நற்செய்தியை அநேகருக்கு அறிவிக்கும் பணியில் இருந்து வருகிறது. நீங்களும் எங்கள் மாதாந்திர கூட்டங்களுக்கு வந்து கலந்து கொள்ளும்படி அன்புடன் அழைக்கின்றோம். ஜெப விண்ணப்பங்கள் இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளலாம்.
இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய ஆறுதலையும் ஆத்ம ரட்சிப்பையும் அநேகருக்கு பகிர்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.